இப்போ நம்ம பார்க்க போகிறது உடல் பருமன் பற்றியும் முக்கிய தினங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். உடல் பருமனில் வந்து BMI அதனுடைய மதிப்பீடு எப்படி கணக்கிடப்படுறாங்க அப்படின்னா எடை வந்து கிலோகிராமில் டிவைடட் பை உயரம், அதாவது மீட்டர் ஸ்கொயர். எடை பை உயரம், இது கிலோகிராம், இது மீட்டர் ஸ்கொயர். அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும் வந்து 1 கிராம் கொழுப்பு வந்து சேருதாமா. அடிப்போஸ் திசுக்களில் அதிகமாக சேரும் கொழுப்பு வந்து எடையை 20 முதல் 25% கூட்டுகிறது. அதிக எடையுடையோர்னா 10% அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த எடை வந்து சராசரி உடல் எடையை விட 10% அதிகமாக இருந்ததுன்னா அதிக எடையுடையோர். 20%க்கு மேல் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து உடல் பருமனுடையவர்களாக வந்து கணக்கிடப்படுகின்றன. BMI வந்து எடை பை உயரம் மீட்டர் ஸ்கொயர்டு. முக்கிய தினங்கள்: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து மே 31. புகையிலை எதிர்ப்பு சட்டம் வந்து மே 1 தான் கொண்டு வந்திருக்காங்க. 2004 புகையிலை எதிர்ப்பு சட்டம். குழந்தை பாதுகாப்பு போக்சோ சட்டம் வந்து 2012 குழந்தை பாதுகாப்பு போக்சோ சட்டம். மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் வந்து ஜூன் 26. மருந்துகளினுடைய தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள். போதையூட்டும் மருந்து மற்றும் மனோவியல் மருந்து சட்டம் வந்து 1985. அப்போ மே 1 புகையிலை எதிர்ப்பு சட்டம் 2004. எதிர்ப்பு தினம் மே 31. குழந்தை பாதுகாப்பு 2012. போதையூட்டும் மருந்து மற்றும் மனோவியல் சட்டம் 1985. மருந்துகளினுடைய தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. நெக்ஸ்ட் வந்து 3க்குமே வந்து 1984 வந்து ஒரு முக்கியமான வருடமாக இருந்திருக்கு. இது புகையிலை வந்து உடல் நலத்துக்கு தீங்கானது, சட்ட ரீதியாக எச்சரிக்கை இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற WHO அறிக்கை வெளியிட்ட ஆண்டு வந்து 1984. அதாவது புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு எல்லா புகையிலை பொருட்களையும் எழுதியிருக்கணும் அப்படிங்கிற சட்டம் வந்து 1984. WHO வந்து போதை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கிய ஆண்டும் வந்து 1984 தான். மருந்துகளினுடைய போதை அல்லது மருந்துகளினுடைய தவறான பயன்பாடு அப்படிங்கிறதுக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கிய ஆண்டும் வந்து 1984. போதை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த சொல்லியிருக்கு. அதே 84 மருந்துகளினுடைய போதை, மருந்துகளினுடைய தவறான பயன்பாடுக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தலும் 84. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படிங்கிறதையும் WHO வெளியிட்ட ஆண்டு 1984.